Hello, welcome back to my channel Bija Ashwati. Inniki third day of my trip. I am in double decker. So double decker road bridge. எல்லாருமே நடுவுல வராங்க. நான் வீடியோ எடுக்கிறது கூட யாருமே பார்க்கறது இல்ல. All these people are going in the middle of my video. அப்ப இப்ப டபுள் டக்கர் ப்ளூ லகூன் ரெயின்போ ஃபால்ஸ் மூணுமே போகணும். இதுக்கு நம்ம கைடு ஹையர் பண்ணணும். இந்த ஸ்டிக்கை வாங்கணும். இது திஸ் இஸ் 30 rupees. அண்ட் இங்கே கைடு ஹையர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு லாங்குவேஜ் தெரியல, நமக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. இட் இஸ் லைக் 3000 to 2000 ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நம்ம கொஞ்சம் பார்கென்லாம் பண்ணி தான் இங்கேருந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்னொரு கைடு வராங்க, அவங்களுக்காக வெயிட்டிங். வந்து அதுக்கப்புறம் போவோம். போகும்போது காமிக்கிறேன். இட் இஸ் 3500 ஸ்டெப்ஸ். கம்ப்ளீட் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியாது. கம்ப்ளீட் பண்ணேன்னா பண்ணேன்னு சொல்றேன், பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்றேன். So let's go. I have started to double decker road bridge. double decker போறக்கு இப்போ கைடு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு நம்ம பேசுறதுல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே டோல் 3000 and இப்போ at the end spoke for 1200. ஃபர்ஸ்டே நிறைய ஸ்டெப்ஸ் இறங்கணும், அதுக்கப்புறம் தான் போய் ஏறணும்னு நினைக்கிறேன். 3500 ஸ்டெப்ஸ் டோட்டலான்னு சொல்றாங்க. ஆனால் கேட்டது வரைக்கும் இட் வில் பி மோர். கண்டிப்பாக கம்மியாக இருக்கு வழி இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற இவங்க எல்லாருமே லைக் 3 hours-லாம் ஏறி இறங்கிடுவாங்களா நம்ம கிட்ட கேட்குறாங்க. 5 hours-ல இறங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் லைக் நாட் பாசிபிள்ன்றதை விட நமக்கு தெரியவே தெரியாது அது பண்ணுவாங்களா இல்லையான்றது. ஸோ சைட்ஸ்லாம் நிறைய ஷாப் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸு. நமக்கு தண்ணி, ஜூஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். சின்ன சின்ன ஷாப்ஸ் தான் இங்கே லோக்கல் பீப்புள் அவங்க ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் வீடு, ஸோ லோக்கல் பீப்புளோட வீடு எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்குது இப்போ கரண்டாக. ரொம்ப சன்னியாக இருக்குது. ஹாட்டாக இல்லை, சன்னியாக இருக்குது. அப்படியே மூஞ்சிக்கே அடிக்குது. ஸோ நம்ம இப்போ கிளாஸஸ் கேப் எல்லாம் இல்லாமல் நம்மளால போக முடியல. ஏன்னா அவ்வளோ சூடு மூஞ்சிக்கே அடிக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால தான் அவங்க கிளாஸ் எல்லாமே ஃபர்ஸ்டே கொண்டு வர சொன்னாங்க. இதுதான் வழி. ரொம்ப நேர வழியா இருக்கு. நம்ம ஒரு செகண்ட் நின்னா காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா கண்டினியூஸா நடக்கிறோம். ஒரே செகண்ட்ல காலெல்லாம் நடுங்குது. இன்னைக்கு வீக் டே அப்படின்றதுனால ஆளெல்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. நாங்கள் எப்படியோ இது ஹில்ஸை குளிரும் அப்படின்னு இந்த ஷாலு, ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு வந்தோம். பட் இட் இஸ் வெரி ஹாட். இப்போ அதையும் தூக்கிட்டு நடக்கிற ஒரு நிலைமை. ஐயோ, இவங்கெல்லாம் ஓடுறாங்க. நமக்கெல்லாம் நடக்கிறதே பெருசாக இருக்குது, இவங்கெல்லாம் ஓடுறாங்க. இவங்கெல்லாம் இந்த லோக்கல் பாய்ஸ். ஸோ டெய்லி அவங்களுக்கு ஏறி ஏறி இறங்கி பழக்கம் இருக்கு. இந்த குச்சி இல்லாமல் இருந்தால் பேலன்ஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டிக் which I'm using. கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அட்வென்ச்சர், we need adventure. மெயினாக இருக்கிறத பார்க்கலன்னா அப்புறம் கஷ்டம் பார்த்துட்டோன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். as age increases நடக்கிறது எல்லாமே கஷ்டமா இருக்கு. அதனால ஏஜ் இருக்கும்போது எல்லாரும் போயிடுங்க. எங்க எல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போய் பாருங்க, ஜாலியா இருங்க. இல்லாட்டி வில் மிஸ் so many things. நம்ம ஊர்லயே பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ 2000 ஸ்டெப்ஸ் முடிய போகுது. இது ஒரு குத்தனையான ஒரு இறக்கம். அந்த குத்தனையான இறக்கத்துல வந்து 2000 ஸ்டெப்ஸ் இறங்கலாம். இதுதான் அந்த 2000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகிற பிளேஸ். ஆமா,
இனி இது ரிட்டர்ன் போறதுதான் இப்ப விஷயம். நிறைய பேர் ஏர்லி மார்னிங் வந்துட்டு இந்த டைம்க்குலாம் ரிட்டர்ன் போறாங்க. இங்க இருக்கிற கோழி குண்டா இருக்கு. So this is end of 2000. இன்னொரு 1500 steps. இது போகிற சில ரூட்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. அண்ட் லைக் ஒரு ஆள் போகலாம், ஒரு ஆள் இப்படி ரிட்டர்ன் வரலாம். நம்ம பிடிச்சிதான் இறங்கணும். we have to be very careful. நல்ல வேளை மழை இல்லை. யூஸ்வலாக இங்கே எப்போ வேணாலும் மழை பெய்யும். ஸோ ரெயின் கோட்ஸ் எல்லாமே கேரி பண்ணியிருந்தோம். ஆனால் நல்ல வேளை மழை இல்லை. அண்ட் த கை வித் த கேப், இவர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற கைட். ஸோ இவங்க நம்ம கூடயே வருவாங்க. அவங்களாம் ரொம்ப கூலாக இறங்குறாங்க. ஏன்னா டெய்லியும் ஒரு 2 times அட்லீஸ்ட் ஏறி இறங்குவாங்களாமா. அண்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு 3 hours ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாத் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக ராக்ஸ், மழை இல்லை, ஸ்லிப்பரியாக இல்லாதனால we were able to walk. நல்லா கூலாக நடக்க முடியும். இல்லாமல் இருந்தால் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒன்றொன்றும் பிடிச்சி ஏறணும். இட் இஸ் நாட் லைக் வாட் வி சீ நவ். நம்ம ஏறும்போது இறங்கும்போது எல்லாமே அதோட டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. இது ஒரு சின்ன வே, இதுல தான் கேர்ஃபுல்லாக போக வேண்டும். சூடா இருக்கு. டைம் இஸ் 10:30. அதனால ரொம்ப ஹீட்டா இருக்கு. வேகுது, வெந்து ஒழுகுது ஆகுறது. ஜிங்மானா பிரிட்ஜ், ஷேக்கிங் பிரிட்ஜ். இது ஷேக் ஆகுது. பெரிய பாலம், லைக் பெரிய பாலமா இருக்குது. சைட்ல ஃபுல்லா சீனரிஸ். நம்ம சொல்றது இல்ல, யூ ஷுட் ரியலி கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு திஸ் இஸ். நாம இந்த பிளேஸ் இதெல்லாமே நம்ம டயர்டு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு இதை நீங்க ஒரு தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. யூ வில் ரியலி ஃபீல் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். கீழே வாட்டர்ஃபால் ஷோனா பையா அவர்கிட்ட காமிச்சு சொல்லியிருக்கேன். இவர் தான் நம்ம கூட வந்த கைடு. ஸோ வாட்டர்ஃபாலு எல்லாம் அங்கே குளிக்கலாம். எப்படியோ குளிர் தண்ணின்னு சொல்லி நான் குளிக்க மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டு வந்தேன். பிகாஸ் நேற்றே என்னால் கால் கூட வைக்க முடியல. அண்ட் இந்த பாலம் இட் இஸ் வெரி லாங் பாலம். நமக்கு இதில் இப்படி ஆடிட்டே நடக்கணும். நிறைய பேர் போனால் இப்படி ஆடுவோம்னு சொல்லி இதை ஆடுது. குச்சியெல்லாம் உள்ளார போகுது. எல்லாம் பார்த்து தான் இப்படி குத்தணும், இல்லாட்டி குச்சியெல்லாம் உள்ளார போயிரும் நினைக்கிறேன். த பியூட்டி அது நம்ம நேரில் போனால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன் ஆர் இண்டியா லைக் ஸோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். இவ்வளோ லெங்க் இருக்குது பாலம். இது ஆன் த வேல ஒரு ரோட் பிரிட்ஜ். லைக் அரவுண்ட் ஒரு 2500 ஸ்டெப்ஸ் நம்ம முடியும் போது ஒரு ரூட்டில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் நாட் டபுள் டக்கர், இது ஒரு ரூட் பிரிட்ஜ். ஸோ ஒரு பிரிட்ஜ் வழியா போய் இன்னொரு பிரிட்ஜ் வழியா வரலாம். இது வழியா போய் இது வழியா வரணும். அதுதான் லிவிங் ரூட் பிரிட்ஜ். ஸோ நம்ம இப்போ இது வழியா போறோம். we are going through this way. அண்ட் இங்க எல்லாரும் கீழே பார்க்கலாம். இங்க எல்லாருமே பிஏ வந்துட்டு இருக்காங்க. அது வந்து சிங்கிள் ரூட் பிரிட்ஜ், இது டபுள் டக்கர் ரூட் பிரிட்ஜ். இந்த ரூட் பிரிட்ஜுக்கு கீழேயே இந்த வாட்டர் இருக்குது. லைக் இதில் நிறையா ஃபிஷ்ஷஸ். ஸோ நம்ம கால் போட்டு இதில் கொஞ்ச நேரம் உட்காரலாம். we can relax. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த 3500 முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்துடுறாங்க நிறைய பேர். இதுக்கு மேலே ஏறுறக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க இங்கேயே உட்காந்துடுறாங்க. தே ஆர் என்ஜாயிங். இங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உட்காடுறாங்க. அண்ட் இங்கிருந்து பார்க்குறக்கு த டபுள் டக்கர் ரூட் பிரிட்ஜ், த பியூட்டி இஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். அதை நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது. நிஜமாக ரூட்லேயே அது உருவான ஒரு விஷயந்தான் இது. இந்த ரூட் பிரிட்ஜை தாஜ்மஹால் ஆஃப் மேகாலயா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது டபுள் டக்கர் பிரிட்ஜ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரெயின்போ ஃபால்ஸ். ஸோ டில் டபுள் டக்கர் இட் இஸ் 3500 ஸ்டெப்ஸ்.
இப்போ டபுள் டக்கர்லேருந்து ரெயின்போ ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 1000 ஸ்டெப்ஸ். கீழே ஸ்டெப்ஸ் பார்க்காம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா இப்படிதான் தடுக்கி விடுக்கும். அண்ட் இதுதான் வே இப்படிதான் இருக்கும். இதுதான் சைடெல்லாம் அங்கங்க ஒரு ஆள் போறாங்க. அப்படியே நம்ம போக வேண்டியதான். நம்ம கைடு தான் இங்க துப்பு போட்டு ஒருத்தர் போறதுதான் கைடு. இங்க எல்லாமே இந்த லோக்கல் ஷாப்ஸ் அவைலபிள். அண்ட் நடக்க முடியாதவங்க பாதி பேர் அங்கேயே உட்காந்துடுறாங்க டபுள் டக்கர்லயே. அங்க தண்ணிக்குள்ளார கொஞ்ச நேரம் கால் வச்சதுனால கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா ஃபீல் ஆகுது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூட். நீங்க இந்த மாதிரி நம்ம தனியா அப்படியே போய் பட் யூனோ வாட், ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு தாட்ஸே இல்லை. பிகாஸ் ஈவன் இஃப் வி கோ அலோன் தெர் இஸ் a lot of safety is what I felt. ஏன்னா யாரையும் பாதர் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம 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 அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. அப்படியே போறாங்க, அப்படியே போக வேண்டிதான். தனியா வரோம் அந்த பயம் எல்லாம் இங்க இந்த ட்ரெக்கிங்ல இல்லை. இப்போ டைம் 12 o'clock. கொஞ்சம் லைட்டா குளிர ஆரம்பிக்குது. ஆனா நம்ம நடக்கிறனால நம்ம வார்ம் ஆயிட்டு இருக்கோம். நாங்க இவ்வளோ சூடாகும் தெரியல. தேர்மல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதனாலே ரொம்ப சூடா இருக்கு. You can see it is fully forest. யாரோ எங்கேயோ ஒருத்தவங்க வருவாங்க. என் பின்னாடி எல்லாம் யாருமே இல்லை, முன்னாடியே யாரோ 2 பேர் போறாங்க. என் கைடு போறாரு. ஆன் த வே டு ப்ளூ லகூன் இந்த மாதிரி ஒரு பாலம் இருக்குது. இந்த தூக்கு பாலம், அதாவது இப்படி ஆடும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பாலம். பழைய பாலம் நல்லா அப்படி ஷேக் ஆகுது. நாங்கள் இப்போ நிறைய பேர் நடக்கிறனால நல்லா ஷேக் ஆகுது. 2 சைட்லேயுமே கம்ப்ளீட் ஃபாரஸ்ட். அண்ட் இப்போ ஃபால்ஸ் போகிறதுக்கு வழியில் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஸ்லிப்பரி. நல்ல வேலை மழை இல்லை. மழை பெஞ்சா இன்னும் ஸ்லிப்பரியாக இருந்திருக்கும். நம்ம பிடிச்சதான் இறங்கணும், சாய்ஸே இல்லை. திஸ் வே வழியும் தெரியல. இது இப்போ இறங்குறது இறங்கியாச்சு, ஏறுறதா இனி. இதுதான் இந்த லொக்கேஷன். இங்கே ஒரு ரூட் பிரிட்ஜ் மாதிரி. இஸ் திஸ் த ரூட் பிரிட்ஜ்? திஸ் ஒன் we can walk? No, we cannot. இதுதான் இந்த பிரிட்ஜோட வே. அல்ல, ரெயின்போ ஃபாலோட வே. ஏறி பிளேஸ் எல்லாம் மாறி போகுது. வே டு ரெயின்போ ஃபால்ஸ். இதுதான் வே. நிறைய பேர் ரிட்டர்ன் போறாங்க. நம்ம இப்போ போறோம். டில் 1 o'clock தான் ரெயின்போ ஃபால்ஸ்ல வந்து அந்த ரெயின்போவோட ஷேடோ விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. முடியலன்னு டபுள் டக்கர் உட்காந்தாச்சு. எனக்கும் முடியலதான். ஆனா இதை மிஸ் பண்ணிட்டா இன்னொரு தடவை வரமாட்டோம். ஃபார் ஷூர் இன்னொரு தடவை வரமாட்டோம். ஸோ ஐ தாட் I'll give it a risk. I'll take it a try. Really hard. நடக்க முடியல.
டயர்ட், டூ டயர்ட். காலெல்லாம் வலிக்குது, அப்படியே இந்த புண்ணான மாதிரி வலிக்குது. திஸ் இஸ் த ரெயின்போ ஃபால்ஸ். இது ரீச் பண்ணுறக்கு வி ஹாவ் கம் another 3500 steps. டபுள் டக்கருக்கு ஒரு 3500 and to ரெயின்போ ஃபால்ஸ் it is another 3500. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம், ஏன்னா 1 பார்க்கணும்னு சொன்னாங்க. ரீச்ட் ஹியர். ரெயின்போ ஃபால்ஸ் ரீச் ஆயிருக்கோம். இப்போ ரெயின்போ ஃபால்ஸ் காட்டுறேன். லுக் அட் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். இதுதான் ரெயின்போ ஃபால்ஸ். ஹோப் யூ கேன் see the ரெயின்போ. இதுதான் அந்த ரெயின்போ ஃபால்ஸோட அந்த ரெயின்போ ஷேடோ விழுகிறது. இதுதான் ப்ளூ லகூன் ஃபால்ஸ். இது ரீச் ஆகிறதுக்கு இட் இஸ் டோட்டல் ஆஃப் 4500 ஸ்டெப்ஸ். டபுள் டக்கர்லேருந்து 1500 ஸ்டெப்ஸ் இதுக்கு வரணும். நிறைய பேர் இந்த ப்ளூ லகூனோடையும் ஸ்டாப் பண்ணுறாங்க பிகாஸ் அதுக்கு மேலே நடக்க முடியலன்றது. ரெயின்போ ஃபால்ஸ் இட் இஸ் த டாப்பஸ்ட். ஸோ டோட்டல் ஆஃப் 7000 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ லகூனோட ஸ்டாப் பண்ணி இங்கேயே குளித்து என்ஜாய் பண்ணி இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறவங்களும் இருக்காங்க. நம்ம ரெயின்போ ஃபால்ஸ் முடிச்சுட்டு வி கேம் டு ப்ளூ லகூன். ஏன்னா ரெயின்போ ஃபால்ஸ் வந்து 1 o'clock அங்கே போய் பார்க்கணும், அப்படி இல்லாட்டி ரெயின்போ பார்க்க முடியாது. ஆன் த வே டு ரெயின்போ ஃபால்ஸ் இந்த மலையிலேருந்து வர தண்ணி அங்கே ஒரு குச்சி மாதிரி வச்சுருந்தாங்க, எல்லாருமே அது குடிக்கிறாங்க. ஸோ ரெஃப்ரெஷிங், ஸோ டேஸ்டி. நம்ம அவ்வளோ தூரம் நடந்து நம்மளோட ஒரு டயர்டுக்கு தட் வாட்டர் இஸ் லைக் இட் இஸ் லைஃப் சேவர். அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எல்லாருமே அதை குடிச்சிட்டு தான் போகிறோம் அண்ட் அதை குடிச்சிட்டு தான் ரிட்டர்னும் வரும்போதும் அதை குடிக்கிறோம். ஸோ நைஸ் அண்ட் மழை தண்ணி, ஸோ அதோட டேஸ்ட் இருக்கும். ரிட்டர்ன் போகிறேன். நவ் த டைம் இஸ் அரவுண்ட் 3 o'clock. அதுக்குள்ளார இப்படியே இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு அண்ட் கோல்ட்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அப்படியே ஜில்லுன்னு இருக்குது இப்போது. ரிட்டர்ன் வாஸ் நாட் ஈஸி கைஸ். நம்ம நினைக்கிறதே கிடையாது. ரிட்டர்ன் போகும்போது இட் வாஸ் 7:30. லைக் ஃபோனில் சார்ஜ் இல்லை, வி குட் நாட் டேக். அதுக்கப்புறம் இருட்டும் ஆயிடுச்சு. தீஸ் வேர் த ஸ்டார்டிங் கிளிப்ஸ். நம்ம ரிட்டர்ன் போகும்போது இருக்கிற ஸ்டார்டிங் கிளிப்ஸ். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பும் இட் வாஸ் நம்ம விழுந்துருவோமா அப்படின்ற லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு. அங்கே கண்ணும் தெரியாது, ஸோ ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி தான் போகணும். ஏன்னா சுத்தமாக லைட் இல்லை, இருட்டாயிருச்சு. 2 சைடு ஃபாரஸ்ட்டு. கொஞ்சம் கால் ஸ்லிப்பானாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். அதுக்காக அப்படி விழுவோன்றதில்லை, பட் நமக்கு ரொம்ப டயர்டுக்கு நம்மளால் நடக்கவே முடியல. லுக் அட் த கண்டிஷன் ஆஃப் மை ஷூஸ். எல்லாமே பிஞ்சிருச்சு அண்ட் ஒரு ஸ்பேர் ஷூ, அவங்க 2 pairs ஆஃப் ஷூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இட் இஸ் பெட்டர். ஒன்று போனாலும் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் அபவுட் மை டே 3. 7000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.